Hi student. போன வீடியோவில் வந்து கடைசியாக வந்து ஃபஸ்ட்டு ஒன்றில் ஃபோர்த்து சப்டிவிஷன் போட்டுட்டு அதோட நிப்பாட்டியிருந்தேன். செகண்ட் சம் நான் போடலை, தேர்டு சம்முக்கு வந்துட்டேன் இந்த வீடியோவில். செகண்ட் சம் வந்து ஜஸ்ட் லைக் அந்த ஃபஸ்ட்டு ஒன்றில் ஃபோர்த்து சப்டிவிஷன் மாடல் தான். ஸோ நீ ட்ரை பண்ணு. சப்போஸ் எனி டிஃபிகல்ட்டிஸ்னால் எனக்கு கமெண்ட்டில் போடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, x1 + iy1 x2 + iy2 அப் டு டாட் 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 அப்படின்னா இது மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வருது. xn + iyn = a + ib. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து x1² + y1² இன்ட்டு x2² + y2² அப் டு டாட் 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 xn² + yn² = a² + b². அதே மாதிரி சம்மேஷன் அப்படின்னாக்கா r = 1 to n ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ங்கிற மாடலில் இருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் yr/xr. அப்போ சம்மேஷனில் எப்படி இருந்திருக்கும், y1/x1 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y2/x2 ப்ளஸ் அப் டு டாட் 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 tan இன்வர்ஸ் ஆஃப் yn/xn = tan இன்வர்ஸ் ஆஃப் b/a ப்ளஸ் 2k π அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதை தமிழ் மீடியம் வந்து ஏன்னா நிறுவுக, இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரூவ் தட். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ எப்படி போடுறேன் அப்படின்னு பாரு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து இந்த டேர்முக்கு மாடுலஸ் எடுக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போடு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இருபுறமும் மட்டு எடுக்க அப்படின்னு போடு. அப்படி எடுக்கும் பொழுது என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் x1 + iy1 x2 + iy2 அப் டு டாட் 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 xn + iyn = மாடுலஸ் ஆஃப் a + ib. திரும்பவும் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் என்ன எழுதணும், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். தமிழ் மீடியம் என்ன எழுதணும், இருபுறமும் மட்டு எடுக்க அப்படின்னு எழுதணும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் z1 z2 அப் டு zn கேன் பி ரிட்டன் as மாடுலஸ் ஆஃப் z1 z2 அப் டு மாடுலஸ் ஆஃப் zn. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து தனித்தனியாக மாடுலஸ் எடுக்கலாமா பாரு. x1 + iy1 x2 + iy2 அப் டு டாட் 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 xn + iyn = a + ib. ஓகேவா? இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண, இருபுறமும் வர்க்கப்படுத்த. அப்போ என்ன கிடைக்கும், x1 + iy1² x2 + iy2² அப் டு டாட் 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 xn + iyn² = மாடுலஸ் ஆஃப் a + ib². அதனுடைய பர்பஸ் என்ன சார், ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வந்து ரூட் எடுக்கிற ஃபார்முலா படி அந்த √2² என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். √2² கேன்சல் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கிறோம், தமிழில் வர்க்கப்படுத்துகிறோம். இப்போ இதனுடைய ஆன்சர் என்னது, x1² + y1². இதனுடைய ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட், x2² + y2² அப் டு டாட் 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 xn² + yn² இதனுடைய ஆன்சர் என்னது, a² + b². அதுதான் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ ரெண்டாவது ரிசல்ட்டு பாரு. இதில் என்ன எழுத சொன்னேன், டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட், இருபுறமும் மட்டு எடுக்க அப்படின்னேன். அதே மாதிரி இங்கே என்ன எடுக்கிறோம், இருபுறமும் வீச்சு எடுக்க. நல்லா புரிஞ்சுக்கோ, இருபுறமும் வீச்சு எடுக்க. அப்போ வீச்சு எடுக்கணும் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் x1 + iy1 x2 + iy2 அப் டு டாட் 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 xn + iyn = ஆர்குமெண்ட் ஆஃப் a + ib. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஆர்குமெண்ட் ஆஃப் a + ib. ரைட். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்தளவுக்கு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஆர்குமெண்ட் என்ன பண்ணலாம், தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 = ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ அதன்படி இது எப்படி வரும் பாரு. ஆர்குமெண்ட் ஆஃப் x1 + iy1. இன்னும் சொல்ல போனால் நம்ம முதன்மை வீச்சுன்னு சொல்லக்கூடிய வீச்சு மட்டும்தான் எடுக்கிறோம். எடுத்துட்டு தான் ஃபைனல் ஆன்சரில் எதை ஆட் பண்ணுறோம், நம்ம 2k π ஆட் பண்ணுறோம். அதனால் நீ என்ன கூட போட்டுக்கலாம், இங்கே கேபிட்டல் A கூட போட்டுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இன்னும் சொல்ல போனால் அதுதான் போடணும், கேபிட்டல் A.
ஆர்குமெண்ட் ஆஃப், அப்போ என்ன வரும், ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus iy1 plus argument of x2 plus iy2 up to dot 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 argument of xn plus iyn equal to argument of a plus ib. இப்போ நல்லா கவனி, ஆர்குமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம், ஆர்குமெண்ட் ஆஃப் z என்ன ஃபார்முலா, tan inverse of y by x. ஜென்ரலாக வந்து நம்ம மாடுலஸ் போடுவோம், பட் இந்த இடத்துல வந்து மாடுலஸ் போட வேண்டாம், ஏன்னா நமக்கு xy பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஆஸ் பர் தி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஆன்சர் நம்ம மாடுலஸ் போடாமல் எழுதலாம். அதன்படி என்ன கிடைக்கும், tan inverse of y1 by x1 tan inverse of y2 by x2 plus up to dot 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 tan inverse of yn by xn equal to tan inverse of b by a. இப்போ tan inverse of tan inverse of tan inverse of y1 by x1 y2 by x2 இந்த மாதிரி சம்மேஷனில் போடலாமா ஸ்டூடெண்ட்? அப்போ சிக்மா that is summation r equal to 1 to n tan inverse of yr by xr equal to tan inverse of b by a ப்ளஸ் எதை ஆட் பண்ணிக்கிறோம் 2k பை. அப்போ வெறும் முதன்மை வீச்சுங்கிறது எதில் மாறுது, இப்போ வீச்சாக மாறிடுது, தட் இஸ் வெறும் ஆர்குமெண்ட்டாக மாறிடுது. 2k பை கமா k பிலாங்ஸ் டு z. இதுதான் நமக்கு தேவையான செகண்ட் ஆன்சர் ஸ்டூடெண்ட். சரியா, ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், அப்புறம் அடுத்த சம்முக்கு நம்ம போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், 2.7ல ஃபோர்த்து சம், 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. Prove that z equal to I tan theta. தமிழ் மீடியத்தில் என்ன நிறுவுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த சம்மில் இருந்து நம்ம ஈஸியாக அதை டிரைவ் பண்ணலாம். எப்படி டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஸ்டூடெண்ட்? 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், 1 plus z into 1 minus z into cos 2 theta plus I sin 2 theta. சாதாரண மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுறேன். அப்போ 1 into cos 2 theta என்ன கிடைக்கும், cos 2 theta plus I sin 2 theta minus z cos 2 theta minus I into z sin 2 theta 1 plus z. நமக்கு ஆன்சரில் z தானே தேவைப்படுறது. ஸோ z எல்லாம் ஒரு சைடு கொண்டு வா, z இல்லாத டேர்மை ஒரு சைடு கொண்டு போயிடலாமா, z இந்த டேர்ம் இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் z இன்ட்டு காஸ் 2 theta, இந்த மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகிடுமா ஸ்டூடெண்ட், I இன்ட்டு z இன்ட்டு sin 2 theta ஈக்குவல் டு காஸ் 2 theta. இந்த 1 அங்கே போச்சுன்னா என்ன வரும், -1, அப்புறம் ப்ளஸ் I sin 2 theta. ரொம்ப சிம்பிளாக பண்ணுற சம் தான் அது. இப்போ எல்லாத்துலையும் எது காமனாக இருக்குது, z காமனாக இருக்கா ஸ்டூடெண்ட்? அப்போ 1 ப்ளஸ் cos 2 theta ப்ளஸ் I sin 2 theta ஈக்குவல் டு cos 2 theta -1 ப்ளஸ் I sin 2 theta. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ z ஈக்குவல் டு cos ஆஃப் 2 theta -1 plus I sin 2 theta by 1 plus cos 2 theta plus I sin 2 theta. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு I tan theta வந்துடும். பட் அதை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா ஒன்று நம்ம ரீகலெக்ட் பண்ணி ஆகணும். cos 2 thetaவுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, 2 cos square theta -1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா ஸ்டூடெண்ட்? இன்னொரு ஃபார்முலா எப்போ என்ன இருக்குது, 1 minus 2 sin square theta இருக்கா? அப்போ இங்கே நல்லா கவனி, ஈக்குவல் டு cos 2 theta -1
அப்படின்னு கம்பைண்ட் ஆகுது. 1 + cos 2 தீட்டான்னு கம்பைண்ட் ஆகுது. அப்போ இந்த 1 இங்கே வந்ததுன்னா cos 2 தீட்டா -1 கிடைக்குமா? cos of 2 theta -1 equals -2 sin square theta கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக என்ன போடலாம்? -2 sin square theta. ஓகேவா? ப்ளஸ் sin 2 தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? நமக்கு ஈஸியான ஃபார்முலா தான். 2 sin theta cos theta. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன கிடைக்கும்? ப்ளஸ் I × 2 sin theta cos theta. ஓகேவா? டிவைடட் பை 1 + cos 2 தீட்டாக்கு பதிலாக என்ன கிடைக்கும் பாரு? இந்த -1 இங்கே வந்துருமா? 1 + cos 2 theta equal to 2 cos square theta. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன கிடைக்கும்? 2 cos square theta plus I into இந்த sin 2 தீட்டாக்கு பதிலாக என்ன போடலாம்? 2 sin theta cos theta. 2 sin square theta plus 2 sin theta cos theta ஐயில் எது காமனாக இருக்குது ஸ்டூடெண்ட்? 2 sin theta காமனாக இருக்கா? டினாமினேட்டரில் எது காமனாக இருக்கு? 2 cos theta காமனாக இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? 2 sin thetaவை வெளியில் எடுக்கும் பொழுது நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்குது? -sin theta plus I into cos theta. ஓகேவா ஸ்டூடெண்ட்? கீழே வந்து எதை காமன் ஆடு? 2 cos theta காமன் ஆடு. பேலன்ஸ் என்னது? cos theta plus I sin theta. இப்போ ஒரு 2 கேன்சல் ஆகிடுமா? இப்போ ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் பாரு. sin theta வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கு, ஐயில் இருக்கு, தட் இஸ் இமேஜினரி பார்ட்டாக இருக்கு. cos theta வந்து என்னவா இருக்கு? ரியல் பார்ட்டாக இருக்கு கீழே. அப்போ ஒன்று இதை வந்து இந்த மாடலில் மாற்றணும், இல்லை இதை வந்து என்ன பண்ணணும்? இந்த மாடலில் மாற்றணும். நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட் உனக்கு? அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஐயை வந்து இதில் காமனாக வெளியில் எடுக்கலாமா ஸ்டூடெண்ட்? அப்போ ஐயை வெளியில் எடுக்கும் பொழுது என்ன வரும் பாரு? ஐயை வெளியிடு. இதில் என்ன பேலன்ஸு? sin theta. இதில் ஐ இல்லை, அப்போ என்ன வரும்? -sin theta by I plus cos theta divided by cos theta into cos theta plus I sin theta. இப்போ இங்கே ஒரு ஐ வருதா? இந்த ஐயோட மேலே இங்கே திருப்பி மல்டிப்ளை பண்ணால் இதை எலிமினேட் பண்ணலாமா? அப்போ அந்த ஐ எப்படி மாறும்? I² மாறுமா? மேலே ஒரு ஐ வந்துருமா நமக்கு? அப்போ என்ன கிடைக்குது பாரு அடுத்த ஸ்டெப்பில்? I into sin theta into -I sin theta by I² plus cos theta divided by cos theta into cos theta plus I sin theta. இப்போ நமக்கு தெரியும் I²க்கு பதிலாக என்ன போடலாம்? -1 போடலாமா? மைனஸாக மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுமா ஸ்டூடெண்ட்? அப்போ ஃபைனல் ஸ்டெப் எப்படி மாறுது பாரு? I into sin theta by cos theta எப்படி மாறும்? tan theta. ஓகேவா ஸ்டூடெண்ட்? நியூமரேட்டர் எப்படி மாறுது? இது ரியல் பார்ட்டாக மாறிடுதா? cos theta. I² வேல்யூ -1, மைனஸாக மைனஸ் ப்ளஸ்ஸு I sin theta. அதே மாதிரி இது என்ன வருது? cos theta plus I sin theta ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ உன்னுடைய ஆன்சர் என்ன ஸ்டூடெண்ட்? I tan theta. ஸோ இந்த இடத்துல நீ பண்ண வேண்டிய முக்கியமான வேலை, இந்த நியூமரேட்டரில் cos thetaவை ரியல் பார்ட்டாக மாற்றணும், sin thetaவை இமேஜினரி பார்ட்டாக மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணுற? ஒரு ஐயை வெளியில் எடுக்கிற. வெளியில் எடுக்கும் பொழுது இங்கே ஐ இல்லாதனால அது எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். நான் இந்த 2 ஸ்டெப்பை விட்டுட்டு டைரெக்டாக கூட போட்டிருப்பேன், பட் உனக்கு புரியணுன்றதுக்காக ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதை கோ த்ரூ பண்ண, அப்புறம் நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட் 2.7ல ஃபிஃப்த் சம் cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma. Prove that. First result வந்து cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 times cos of alpha plus beta plus gamma. Second subdivision, sin of 3 alpha plus sin of 3 beta plus sin of 3 gamma equal to 3 times sin of alpha plus beta plus gamma. தமிழ் மீடியம் வந்து என்ன நிறுவுக, இங்கிலீஷ் மீடியம் என்ன ஸ்டூடெண்ட் ப்ரூவ் தட். ஓகேவா? இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன லாஜிக் ஒன்று அப்ளை பண்ணணும். a plus b plus c equal to 0 implies a cube plus b cube plus c cube equal to 3abc அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த கொஸ்டினில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு 0 இருந்தது, அதை நான் போடாமல் விட்டுட்டேன். 0 இருந்தால் தான் இந்த சம்மே போட முடியும். சரியா? இப்போ இங்கே வா, a ப்ளஸ் பி ப்ளஸ் 0 வரதான் இப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேனா, நான் என்ன பண்ணுறேன், a ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். b ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். c ஈக்குவல் டு காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா நானாக எடுத்துக்கிறேன் மூணையுமே. இப்போ என்ன பண்ணுறேன், மூணையும் ஆட் பண்ணுறேன். a ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ன கிடைக்கும் ஸ்டூடெண்ட், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஐ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா. இப்போ புரியுதா அந்த 0 விட்டாக்கா என்ன ஆகும் அப்படின்னு? அது இருந்தால் தான் இந்த இடத்துல என்ன போட முடியும், நம்ம 0. இந்த இடத்துல என்ன போட முடியும், 0. 0 ப்ளஸ் ஐ 0 இம்ப்ளைஸ் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 கிடைக்கிறதுனால நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஏபிசி. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ அதுக்கு முன்னாடி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம், இ பவர் ஐ ஆல்ஃபான்னு எழுதலாமா? காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டாவை எப்படி எழுதலாம், இ பவர் ஐ பீட்டான்னு எழுதலாமா? காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமாவை எப்படி எழுதலாம், இ பவர் ஐ காமான்னு எழுதலாமா? அப்போ இதில் போய் அப்ளை பண்ண ஏக்கு பதிலாக என்ன போடலாம், இ பவர் ஐ ஆல்ஃபா ஹோல் பவர் 3, இ பவர் ஐ பீட்டா ஹோல் பவர் 3, e power I gamma whole power 3 equal to 3 times e power I alpha e power I beta e power I gamma. இப்போ பவர் டு பி மல்டிப்ளைடுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 3 வந்து உள்ள மல்டிப்ளைடுமா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன கிடைக்கும், e பவர் I இன்ட்டு 3 ஆல்ஃபா e பவர் I இன்ட்டு 3 பீட்டா e பவர் I இன்ட்டு 3 காமா, நடுவில் என்ன வருது, ப்ளஸ் வருது. 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக பவர்ஸ் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கோம், ஆட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோமா? இ பவர் ஐயை வெளில எடுத்துருங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ இதை காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் பண்ணிடலாமா? ஆல்ஃபா இருந்தால் ஆல்ஃபா போடுறேன், பட் இங்கே என்ன இருக்குது, 3 ஆல்ஃபா. அப்போ இங்கே என்ன வரும், 3 ஆல்ஃபா வருமா ஸ்டூடெண்ட்? அப்போ ஃபஸ்ட் ஒன் எப்படி வரும், காஸ் ஆஃப் 3 ஆல்ஃபா ப்ளஸ் I sin 3 alpha plus இது ஆட் பண்ண cos of 3 beta plus I sin 3 beta. இங்கே வா, cos of 3 gamma plus I sin 3 gamma. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும், 3 into cos of alpha plus beta plus gamma into I of sin time sin alpha plus beta plus gamma. இப்போ ரியல் பார்ட் மூணையும் ஆட் பண்ணிக்கலாமா, இமேஜினரி பார்ட் மூணையும் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ cos of 3 alpha plus cos of 3 beta plus cos of 3 gamma plus I into sin of 3 alpha plus sin of 3 beta plus sin of 3 gamma equal to 3 times cos of alpha plus
பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. நல்லா கவனி, ஃபஸ்ட்டு பார்த்தோம் இது ஒரு ரியல் பார்ட்டு, இது ஒரு இமேஜினரி பார்ட்டு, டோட்டலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ஒரு ரியல் பார்ட்டு, இது ஒரு இமேஜினரி பார்ட்டு, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ ஈக்குவலாக இருந்ததுன்னா ரியல் பார்ட் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், இமேஜினரி பார்ட்டு அதாவது மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதியும் எப்படி இருக்கும், தனித்தனியாக சமமாக இருக்குமா ஸ்டூடெண்ட்? அப்போ அதிலிருந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன போடலாம்? காஸ் ஆஃப் 3 ஆல்ஃபா காஸ் ஆஃப் 3 பீட்டா காஸ் ஆஃப் 3 காமா ஈக்குவல் டு இதனுடைய மெய்ப்பகுதி என்ன ஸ்டூடெண்ட்? 3 டைம்ஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டு, இதனுடைய கற்பனை பகுதி என்னது, இமேஜினரி பார்ட்டு, சைன் ஆஃப் 3 ஆல்ஃபா சைன் ஆஃப் 3 பீட்டா ப்ளஸ் சைன் ஆஃப் 3 காமா ஈக்குவல் டு 3 டைம்ஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதுதான் நாம் ப்ரூவ் பண்ணணும் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், அடுத்த சம்முக்கு போயிடலாம். Right student, ஆறாவது sum z equal to x plus iy, argument of z minus I by z plus 2 equal to pi by 4. Prove that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0 என நிறுவுக. இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் புதுசே ஒழிய இசட்டுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது எதில் வந்துடும்? லோக்கஸ். போன எக்ஸைஸில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். பட் இதனுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சொன்னோம் போன வீடியோவில், ஞாபகப்படுத்திப்பார். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பை z2 எப்படி எழுதலாம்னு சொன்னோம்? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ அதன்படி ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் I பை z பிளஸ் 2 ஈக்குவல் டு பை பை 4 இம்ப்ளை ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் I மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z plus 2 equal to pi by 4 அப்படின்னு சொல்லலாமா ஸ்டூடெண்ட்? zக்கு பதிலாக என்ன போடலாம்? x plus iy போடலாமா? ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy minus I minus ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy plus 2 equal to pi by 4. இப்போ ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை கம்பைன் பண்ணலாமா? ஆர்குமெண்ட் ஆஃப் x plus I into y minus 1 minus argument of x plus 2 plus iy equal to pi by 4. நம்ம ஜென்ரலாக tan inverse of modulus of y modulus of x எடுப்போம். இங்கே அதெல்லாம் வேண்டாம், ஜென்ரலாக y by x அப்படின்னு எடுத்தால் போதும். ஸோ ஆர்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன ஃபார்முலா? tan inverse of imaginary part by real part. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதே மாதிரி அங்கே வா, tan inverse of imaginary part by real part equal to என்ன ஸ்டூடெண்ட்? pi by 4. இப்போ தான் நீ எங்கே போகிற? 11th போகிற. 11th என்ன படிச்சிருக்கோம்? tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y by 1 plus xy அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா ஸ்டூடெண்ட்? இதை ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இது ஃபுல்லாக ஒய்ன்னு எடுத்துக்கோ. அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? tan inverse of y minus 1 by x minus y by x plus 2 divided by 1 plus y minus 1 by x y by x plus 2 equal to pi by 4. இப்போ இந்த tan inverse அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா ஸ்டூடெண்ட்? இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுமா? அப்புறம் இது ரெண்டையும் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும் பாரு, எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 1
ஈக்குவல் டு tan pi by 4. tan pi by 4 ஓட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட் 1. இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ என்ன கிடைக்கும் பாரு, xy minus x plus 2y minus 2 minus xy equal to x square plus 2x plus y square minus y. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ எது கேன்சல் ஆகும் பாரு, xy கேன்சல் ஆகிடுமா? நமக்கு x ஸ்கொயர் தான் ப்ளஸில் இருக்கா? அப்போ இதை அப்படியே வச்சுட்டு இந்த எல்லா டைமையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன கிடைக்கும் பாரு, x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் y மைனஸ் x அங்கே போச்சுன்னா ப்ளஸ் x, 2y அங்கே போச்சுன்னா மைனஸ் 2y மைனஸ் 2 அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன கிடைக்கும் பாரு, x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் 2xோட x ஆட் பண்ண என்ன கிடைக்கும் ஸ்டூடெண்ட் 3x. நமக்கு அதான வேணும். மைனஸ் y மைனஸ் 2y என்ன வரும், மைனஸ் 3y. அதெல்லாம் நமக்கு வேணும். ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதில் ரெண்டு விஷயம் நீ அப்ளை பண்ணுற. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பை z2க்கு பதிலாக என்ன போடுற, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. tan இன்வெர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் yக்கு பதிலாக என்ன போடுற, tan இன்வெர்ஸ் ஆஃப் x மைனஸ் y பை 1 ப்ளஸ் xy. இதை ஒரு 2 செகண்ட்ஸ் பாரு, அப்புறம் இந்த வீடியோவை கன்சால்டேட் பண்ணி நம்ம அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஓகே ஸ்டூடெண்ட், ஒரு 2 மினிட்ஸ் வந்து நான் கன்சால்டேட் பண்ணிடுறேன். நீ என்ன பண்ண, எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 2.27 ஒரு கோட் பண்ணிப்பார். ஹோம்ஒர்க்காக போட்டு ட்ரை பண்ண. ஒரே ஒரு பாயிண்ட்டு அதில் ஈக்குவல் டு பை பை 4 இருந்ததுல, இப்போ நம்ம போட்ட சம்மில் இதில் பை பை 2 இருக்கும். அப்போ tan பை பை 2ஓட வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டி. தமிழில் கந்தலி. இன்ஃபினிட்டி எப்படி எழுதலாம், 1/0 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அதை பயன்படுத்தி நீ அந்த சம்மை ப்ரொசீட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக புக்கில் போட்டிருக்கிறாங்க. அதை நீ யூஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ண, ஒரு கோட் பண்ணிப்பார். ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணேன். அப்புறம் இதில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்ன்றதை ஒரு முறை சொல்லிடுறேன். ஒரு சம்மில் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோன்னா, a + b + c = 0 இம்ப்ளை a³ + b³ + c³ = 3abc அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் என்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் z1 z2 அப் டு z என்ன எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். z1 z2 அப் டு மாடுலஸ் ஆஃப் zn. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தின ஃபார்முலா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? மூணாவது ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்ட் ஆஃப். சப்போஸ் நீ வந்து ஸ்மால் கேஸ் போட்டு அந்த ஆர்குமெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஆர்குமெண்ட் ஆஃப் அது கூட போடலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 அப் டு z என்ன எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். ஆர்குமெண்ட் ஆஃப் z1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 ப்ளஸ் அப் டு டாட் 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 ஆர்குமெண்ட் ஆஃப் zn. அதே இது இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பை z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் கடைசியாக ஒரு சம்மில் யூஸ் பண்ணோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதையும் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y பை 1 ப்ளஸ் xy அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதெல்லாம் தெரிஞ்சால் அந்த எக்ஸசைஸ் நீ ஈஸியாக போடலாம். இதோட நமக்கு 2.7 முடியுது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அதை ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் டைம் கிடைக்கும் பொழுது 1 மார்க் ஒரு முறை பார்த்துருவோம் நம்ம. ஓகேவா ஸ்டூடெண்ட்? தேங்க்யூ.